Hello everyone, welcome to my channel Akshara's Lifestyle. இன்னைக்கு சண்டே vlog. சண்டேல என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவாக சொல்லியிருக்கேன். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சு. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு. காலையில் ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அந்த ஃபீல். மீன் வாங்கிட்டு வரும்போது மார்க்கெட்டில் வீட்டுக்கு தேவையான சில திங்ஸும் காலியாக இருந்துச்சு, அதையும் வாங்கியாச்சு. நாங்கள் இன்றைக்கி வாங்கினது கடல் பாறை மீன். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அந்த மீனே வாங்கிட்டோம். இதில் முள் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீனை கவர்லேருந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிறேன். இவங்க என்ன தான் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்தாலுமே அந்த ஸ்மெல் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்து 2-3 தடவை நல்லா சுத்தமாக கழுவணும். நார்மல் ப்ளெயின் வாட்டரில் கழுவுனதுக்கப்புறமேட்டு கல்லுப்பையும் மஞ்சளையும் சேர்த்து நல்லா தேய்ச்சி கழுவிக்கணும். அப்போ மீன் இன்னுமே நல்லாவே க்ளீன் ஆகிடும். கல்லுப்பும் மஞ்சளும் சேர்ந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தகுந்த மீனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை நல்லா மசாலா போட்டு மேரினேட் பண்ணணும். இது எவ்வளோ நல்லா மேரினேட் ஆகுதோ அவ்வளோ நல்லா டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். நான் யூஸ்வலி 2 hours வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கினதுக்கப்புறமேட்டு ஃப்ரை பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே குட்டி வேலையெல்லாம் பண்ணியாச்சு. இப்போது நம்மளுக்கான டைம், எப்பயுமே எவ்வளோ ஒர்க் இருந்தாலுமே நம்மளுக்கான டைமை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது. ஒரு குட்டி டீ பிரேக். ஸோ நான் டீ போட்டுட்ருக்கேன் குடிக்கிறதுக்காக. நான் நார்மலாக டீ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், காஃபி தான் குடிப்பேன். பட் ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரியல, டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டுருக்கேன். எப்பயுமே என் ஹஸ்பண்ட் வந்துட்டு டீ ஆர் காஃபி எதுவுமே குடிக்க மாட்டார். அவர் ஒரு பர்ஃபெக்டான டீ டோட்டலர். பட் ஆனால் அவருக்கு நான் அப்படியே ஆப்போசிட். எனக்கு டீ காஃபி அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். எப்படின்னே தெரியல, எனக்கு அது அப்படி பழகிடுச்சு. இதை நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ண பழகிட்டுருக்கேன். எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஆனால் சீக்கிரமே வந்துட்டு டீ காஃபி எல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுவேன். இது ஆக்சுவலி டீ காஃபிங்கிறது ஒரு தப்பான விஷயம் கிடையாது. பட் ஆனால் அதுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது. ஒரு சிலர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு நேரம் கூட வந்துட்டு டீ குடித்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். டீயாக இருக்கட்டும் காஃபியாக இருக்கட்டும், அதில் ஒரு ஸ்டிமுலண்ட் இருக்குது. அந்த ஸ்டிமுலண்ட்டோட நேம் வந்து கெஃபைன். அந்த கெஃபைன் தான் நம்மளோட பிரெயினை நல்லா ஆக்டிவாக வச்சுக்கும். பட் இதோட ரேஷியோ காஃபிலையும் டீலையும் டிஃபர் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 200 ml ஒரு டீ குடித்தோம் அப்படின்னா வந்து 30 to 50 milligram கெஃபைன் இருக்கும். இதுவே காஃபியில் வந்துட்டு 80 milligram கெஃபைன் இருக்குது. அதனால தான் டீயை விட காஃபி குடிச்சதுக்கப்புறமேட்டு ரொம்பவே பிரிஸ்காக நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பேசிக்காக டீ ஆர் காஃபி குடிக்கும்போது கெஃபைன் நம்ம பிளட்டில் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். 400 milligramக்கு மேலே கெஃபைன் வந்து நம்ம உடம்புல ஆட் ஆகக்கூடாது. அது ரொம்பவே ரிஸ்க்கு. அப்படி ஆட் ஆச்சுன்னா அதுக்குண்டான சைட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு தூக்கமே வராது, வாமிட்டிங் சென்சேஷன், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிடும். ஸோ நார்மலி மார்னிங் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை டீ குடிச்சிட்டோம்னா எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. அதுக்கப்புறம் டீயில் இருக்க மெயினான ரிஸ்க் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தடவையுமே டீ குடிக்கும்போது சுகர் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த சுகரில் ஒவ்வொரு தடவையுமே வந்துட்டு ஒரு 100 to 200 கேலரிஸ் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக லாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, டீ ஆர் காஃபி குடிக்கிற ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து மினி ஊத்தாப்பம். இது கேரட் அண்ட் ஆனியன் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது சண்டேனாலே இது நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் ஒரு 2-3 வீக்ஸாக. ரொம்பவே நல்லா இருக்குது.
ரொம்பவே ரிலாக்ஸ்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு உண்டான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஃபிஷ் கறியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஃபிஷ் கறி கேரளா ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, வெந்தயம், ஜீரகம் இது 3மே போட்டு நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது. ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஃபிஷ் கறி. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, இடித்த பூண்டு, ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா நடுவில் கீறி போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா 1, மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 2 தக்காளியை வந்துட்டு கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நார்மல் பாத்திரத்தில் செய்கிறதுக்கும் மண் பாத்திரத்தில் செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலி செய்யும் போதே அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த பச்சை மிளகா ஃப்ளேவரு, அந்த வதக்கின வெங்காயம் தக்காளி ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில் ஒரு குட்டி டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள், 2க்கு அதுக்கு அப்படியே வந்துட்டு டபுள் 4 இல்லைன்னா 3 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு மல்லித்தூள் கொஞ்சம் நிறையாவே இருக்கணும். அப்புறமேட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கின உடனேயுமே புளி நல்லா கரைச்சி வச்சுருந்ததை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியாக இருக்கட்டும். இதில் வந்துட்டு கொடம்புளின்னு சொல்லிட்டு வேறு ஒரு புளி இருக்குது, கேரளாவில் சேர்ப்பாங்க. அது வந்துட்டு ஊற வச்சு அப்படியே கூட உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட அது கிடையாது, அதனால நார்மலான ரசம் புளியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் லெவல் கொஞ்சம் ஈக்குவல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லாவே கொதிக்கட்டும். ஒரு லிட்டு போட்டு மூடிடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். எவ்வளோ அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவை வந்து நல்லா துருவி பேஸ்ட் பண்ணி ஒரு ஃபைனான பேஸ்ட் ஆகினதுக்கப்புறமேட்டு இந்த கிரேவியில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆக்சுவலி இது ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு. குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ மீன் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சாஃப்டான மீனுங்கிறதுனால லாஸ்ட்டாக ஆட் பண்ணி கொஞ்சமாக கொதிக்க வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு விட்டுட்டோம்னா குழம்பு ரெடி ஆகிடும். இதுவே கொஞ்சம் ஹார்டான மீனை இதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே போட்டுட்டு நல்லாவே வேக வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபிஷ் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டு சைட் பை சைட் சாப்பாடும் வச்சாச்சு. 2மே ஈக்குவலாக ரெடி ஆகிடுச்சு. சண்டே சமையல் ரெடி ஆகிடுச்சு. டைம் 11 o'clock. இப்போ ஸ்ரீஷா பாப்பா எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சுன்னா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா. ஸ்ரீஷாவோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நேந்திரக்காயோட பொடி. நேந்திரக்காயை வாங்கிட்டு வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி மேலே காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கோம். இதில் நட்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பொடி போட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சத்து மாவு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பொடியை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு சால்ட் இல்லைன்னா வந்து கல்கண்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கல்கண்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன்.
ஈவினிங் 6 o'clock ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் போயாச்சு. அதில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு இருந்தோம். அங்கேருந்து நெக்ஸ்ட் நாங்கள் போனது ஸ்டுடியோ. பாப்பாவோட ஃபோட்டோஸ்லாம் ஆல்பம் போகிறதுக்காக ஃபோட்டோ செலக்ட் பண்ண போயிருந்தோம். அங்கேருந்து நெக்ஸ்ட் நாங்கள் போனது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். வீட்டுக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸ்ரீஷாவை ரெகுலராக கூட்டிகிட்டு வந்து பழக்கிறதுனால ஸ்ரீஷாவுக்கு ரொம்பவே பழகிடுச்சு இந்த பிளேஸு. ஸோ ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸுமே வந்துட்டு நல்லா பழகிட்டாங்க ஸ்ரீஷா கூட. ஸோ அவளுக்குன்னு ஒரு சேர் போட்டு உட்கார வச்சு எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அவளுமே ஜாலியாக உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தா. டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் போனது வந்து ஸ்லிப்பர் ஷாப். ஸ்ரீஷாக்கு வந்து ஸ்லிப்பர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவுக்கு ஒவ்வொரு ஸ்லிப்பராக போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அவளுமே ரொம்ப குவைட்டாக உட்காந்து காமிச்சிட்டு இருந்தா. ஒவ்வொரு ஸ்லிப்பராக போட்டு பார்த்துட்டு ட்ரையல் பார்த்துட்டு இருந்தோம். அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, நடக்கிறது கஷ்டப்படுறாளா அப்படின்னு சொல்லிட்டு. அட் லாஸ்ட் இந்த ப்ளூ கலர் ஷூ தான் வாங்கியிருந்தோம். இது வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாப்பாவுக்கு நடக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்லிப்பரியாக இல்லை. அவளை நடக்க வச்சும் பார்த்தோம். அவளுமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நடந்தா. பர்ச்சேஸ்லாம் சூப்பராக பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ரொம்பவே டயர்ட் ஆகிட்டா ஸ்ரீஷா. இன்றைக்கி நாள் ரொம்பவே சூப்பராக போச்சு. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் மறுபடியும் மீட் பண்ணலாம். அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் அக்ஷரா. பை.